வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இட்லி மாவு கார குழி பணியாரம் பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 2 கப் கரெக்டான புளிப்புள்ள தோசை மாவு வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம். ரவை சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் பவுல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 2 சின்ன தக்காளியையும் விதைகளை நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியா சாப் பண்ண 3 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கிறேன். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரத்தை ஊற்றிடலாம். ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சிங்கை ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மிக்சிங் மேல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மறுபடியும் சுத்தி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. மூடி போட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுருக்கேன். ஒரு சைடு பணியாரம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க. பணியாரம் அந்த சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு எல்லா பணியாரம் மேலேயும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமா இட்லி பொடி லைட்டா தூவி விட்டுக்கலாம். நெய் இட்லி பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். பணியாரம் அந்த சைடு வெந்து வரட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. பணியாரம் பாருங்க, இந்த சைடுமே நல்லா சூப்பரா வெந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. பிளேட்டுக்கு மாத்திடலாம். கோதுமை மாவு நெய் அப்பம். 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இதை கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரஸ்தாலி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. நான் மீடியம் சைஸ் வாழைப்பழங்கிறதுனால 2 சேர்த்திருக்கேன். பெரிய வாழைப்பழமா இருந்தா 1 சேர்த்துக்கங்க போதும். இந்த வாழைப்பழத்தோட 1 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். அரை கப் பச்சரிசி மாவு, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஓரமா இருக்கட்டும். வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். 1.5 கப் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 3/4 கப் பொடித்த வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம் இந்த தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும். நல்லா சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சா மட்டும் போதும். இப்ப இதை வடிகட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன்
நல்லா குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகள் நல்ல பொன்னிறமா வர வரையும் இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். தேங்காய் துண்டுகள் நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வெள்ளைக்கரைசல் நல்லா ஆறிடுச்சு. இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கணும். வாழைப்பழம் பீசஸ்லாம் நல்லா ஸ்மூத்தா அரைப்படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டு அரைச்சுக்கணும். நல்லா ஸ்மூத்தா அரைச்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கா இருக்கு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். வெள்ளைக்கரைசல் பத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. அரைச்சாச்சு. மாவு கரெக்டா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி அரைச்சுக்கணும். இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த மாவு கூட நெய்ல வறுத்த தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு 2 பிஞ்ச் சமையல் சோடா, 1 பிஞ்ச் உப்பு எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துடலாம். நான் இதுல எள்ளு சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்பத்தை ஊத்திடலாம். ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல் போட்டிருக்கேன். அதுல எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் கூட கொஞ்சமே சேர்த்துக்கங்க. இது நெய் அப்பங்கிறதுனால நெய் கூட கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம சேர்த்த நெய் உருகி சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து ஒவ்வொரு கரண்டியா எடுத்து குழி ஃபுல்லா ஊத்திடாம கொஞ்சம் கம்மியாவே ஊத்திக்கங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடு வந்து பிரவுன் கலரா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடும் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். பெரட்டி போட்டுட்டு தேவைப்பட்டா சுத்தி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த சைடும் வெந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா குண்டு குண்டுன்னு பஞ்சு போல உடனடி நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து நல்லா நைஸான ரவையா எடுத்துக்கங்க. ஒருவேளை உங்களுடைய ரவை கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல 2-3 தடவை சுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட், கொஞ்சமா கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கேப்சிகம், 2ல இருந்து 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா கடைசியில தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி சமையல் சோடா சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்படி இருந்தா பணியாரம் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை இலைகளை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரத்தை ஊத்திடலாம். இந்த தாளிப்பு இந்த பணியாரத்துக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். ஸ்டவ்ல பணியாரக்கல் போட்டு சூடு பண்ணிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துடலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். அது ஒரு சைடு வெந்து வர்றதுக்கு 2 to 3 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொன்றையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சுத்திலும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம். அந்த சைடும் வேகட்டும். இப்ப திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். மொறு மொறுன்னு கமகமன் வாசனையோட சுவையான வெஜிடபிள் ரவா குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். இட்லி மாவு இனிப்பு குழி பணியாரம் பண்ண போறோம். இந்த பணியார மாவுல சேர்க்கறதுக்கு தேங்காய் துருவலை நம்ம நெய்ல வதக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த நெய்லயே இந்த தேங்காய் துருவலை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்லயே வதக்கி நம்ம அந்த பணியார மாவுல சேர்த்தோம்னா இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய்லயே வதங்கி நல்ல வாசனை வந்துருச்சு. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பணியார மாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 3 கப் கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, காய்ச்சி வடிகட்டின வெள்ளை கரைசலை இதுல 3/4 கப் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி காய்ச்சி வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அடுத்து இதுல நம்ம நெய்ல வதக்கி வச்ச தேங்காய் துருவல், வாசனைக்கு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்ப எல்லாத்தையுமே நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளக்கரைசல் இல்லைன்னா 3/4 கப் வெள்ளத்தை 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறமா இந்த மாவுல சேர்த்துக்கங்க. நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இதுல இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மாவு சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்துடலாம். மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இது பணியாரம் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்க மாவை கரைச்சிக்கங்க. ஸ்டவ்ல பணியாரக்கல் போட்டிருக்கேன். ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணோம்னா நல்ல வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு பதில் நீங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் உருகிருச்சு. ஒவ்வொரு குழிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்திடாம கொஞ்சம் குறைச்சே ஊத்திக்கங்க. நம்ம கொஞ்சம் கம்மியா ஊத்துனா அது வெந்து வரும்போது சரியா இருக்கும். பணியாரத்தை ஊத்துனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சு வச்சிருங்க. நம்ம வெல்லம் சேர்த்திருக்கிறதுனால ஃப்ளேம் ஹையா இருந்ததுன்னா கருகி போயிடும். 2 நிமிஷம் கிட்ட ஆச்சு.
ஒவ்வொரு பணியாரமாக பரட்டி போட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் பரட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த சைடும் வெந்து வர்றதுக்கு 2 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் எப்பவும் போல சிம்லயே இருக்கட்டும். அந்த சைடும் பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல நெய் மணத்தோட சாஃப்டான ரொம்ப ஈஸியா உடனடியா பண்ணக்கூடிய இட்லி மாவு இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி ஊத்தி எடுத்துடலாம். இதை பிரேக்ஃபாஸ்டாவும் ஈவினிங் டைம் ஸ்நாக்காவும் சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா சாஃப்டாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அரிசி மாவு, மாவு எடுத்த கப்லயே 1/2 கப் ரவை, அதே கப்லயே 3/4 கப் தயிர். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் இதுல 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் இதுல தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஸ்மூத்தான மாவா நம்ம கலந்துக்கணும். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. மூடி போட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம சேர்த்த ரவையுமே நல்லா ஊறிடுச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடியா சாப் பண்ண வெங்காயம், 1/4 கப் துருவின கேரட், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு பணியாரம் ஊத்துற அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ பவுடர். இதுக்கு பதில் நீங்க சமையல் சோடா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம உடனே பணியாரத்தை ஊற்றிடலாம். பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து ஃபுல்லாக ஊற்றிடாம கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கணும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒவ்வொரு சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பணியாரத்தையும் இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கலாம். பணியாரத்தை பரட்டி போட்டுட்டு லைட்டாக மறுபடியும் எல்லா பணியாரத்தையும் சுற்றியும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பணியாரத்தை பரட்டி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட வேண்டாம். ஓப்பன்லேயே 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த சைடும் பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். சாஃப்டான டேஸ்டான இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய அரிசி மாவு பணியாரம் ரெடி. கொண்டக்கடலை காரக்குழி பணியாரம் பண்ண போறோம். 1/2 கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மினிமம் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கொண்டக்கடலை 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதில் உள்ள தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். மூடி வச்சிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். பருப்போட கலர் மாறிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். லைட்டாக வதக்கி விட்டாச்சு. அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடரையும் சேர்த்து இப்போ வதக்கியாச்சு. ஒரு 1/2 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறணும்.
20 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம வதக்கி வச்ச வெங்காயமும் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. கொத்தமல்லி இலையை வதக்காமல் இந்த மாதிரி பச்சையாக சேர்த்தோம்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். மாவு கெட்டியாக இருக்குது. 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டே மொத்தமாக ஊற்றிடாமல் தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் ரெடி பண்ணி வச்ச மாவு ஊற்றிடலாம். பணியாரத்தை ஊற்றுனதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மற்ற மாவு போல் வேகமாக வேகாது. கொண்டக்கடலை மாவு, ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. அந்த சைடு நல்லா வெந்துருச்சு. பிரட்டி போட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் பிரட்டி போட்டுட்டு சுற்றி மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரட்டி போட்டதுக்கப்புறமா மூடி போட வேண்டாம். கொண்டக்கடலையில் நிறைய புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம். அந்த சைடும் வெந்துச்சு, எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டான டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய கொண்டக்கடலை காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊற்றி எடுத்துடலாம். பொட்டேட்டோ ஸ்டஃப்டு குழி பணியாரம் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் 1/2 கப் மாவு ஜவ்வரிசி சேர்க்குறேன். இதுக்கு வந்து மாவு ஜவ்வரிசி தான் நல்லா இருக்கும். இதில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜவ்வரிசியில் உள்ள மாவெல்லாம் கொஞ்சம் போயிடும். இதை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஜவ்வரிசியை வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 கப் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன். இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை எடுத்தாதான் இது வந்து வேகமாக ஊறும். இதில் 1 கப் ரவை சேர்க்குறேன். இப்போ நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 30 to 40 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் உருளைக்கிழங்க குக்கரில் 5 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பையும் மஞ்சள் தூளையும் நம்ம முன்னாடியே சேர்த்தாதான் மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா சேர்ந்து வரும், அதோட மிக்ஸ் ஆகி வரும். இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா இதோட கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த ஸ்டஃபிங்க்கு புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக 1 பீஸ் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும்.
இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்தோம்னா அந்த புளிப்பு சுவையோட நல்லா இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா ஒன்று போல கலந்து விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். இப்ப ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன பால்ஸாவே உருட்டிக்கங்க, அப்பதான் சரியா இருக்கும் நம்ம பணியாரம் மேல வச்சு ஸ்டவ் பண்ணும்போது. நாற்பது நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜார்ல நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். லேஸ் கொரகொரப்பா அரைக்கணும், நைஸா அரைக்க கூடாது. மாவு கெட்டியா இருக்கு. இதுல மறுபடியும் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைக்கிறேன். லேஸ் கொரகொரப்பா அரைச்சாச்சு. இதை இந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு அடுத்து இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பான தயிர் சேர்த்துக்கங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பணியாரம் ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மட்டும் சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், நம்ம பணியாரத்தை ஊத்திடலாம். ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதுல ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து ஃபுல்லா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா குழியில சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். இதுல நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை எடுத்து இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மேல ஸ்டஃபிங்கை க்ளோஸ் பண்ற மாதிரி கொஞ்சமா மாவை ஊத்திருங்க. இப்ப வரைக்கும் ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. இனி அடுத்து மூடி போட்டுட்டு ஸ்டவோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருங்க. பணியாரம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ரவை, ஜவ்வரிசி, வேர்க்கடலை இது 3ஐயும் சேர்த்து மாவு ரெடி பண்ணியிருக்கிறதுனால வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு பணியாரத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி எதுவும் போட வேண்டாம். மேல மட்டும் கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கங்க. அந்த சைடு பணியாரம் 2 நிமிஷத்துலயே வெந்துரும். பணியாரம் வெந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சாஃப்டான டேஸ்டான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பணியாரம் ரெடி. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.